எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதாவது ஆர்பி சௌத்ரி அவர்கள் இறப்பதற்கு முன் நம்முடைய தளபதி விஜய் அவர்களிடம் சொன்ன ஒரு கடைசி வார்த்தை சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்குது. இது இப்போ வெளியாகி மிக பெருமளவுக்கு எல்லாரையுமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. ஒவ்வொருத்தருமே அதிர்ச்சியாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தளபதி விஜய் அவர்களிடம் சொல்லியிருக்காரு அப்படின்னு இதுதான் இன்றைக்கி சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே பரபரப்பாக போயிட்டுருக்குது. அப்படி என்ன ஒரு விஷயத்தை ஜீவாவுடைய தந்தையான ஆர்பி சௌத்ரி அவர்கள் தளபதி விஜய் அவர்களிடம் சொல்லியிருக்கார் அப்படிங்கிற இந்த ஒரு அதிர்ச்சிகர செய்தியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேனலுக்கு புதிய இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இப்போ ஒட்டுமொத்த தமிழகமே தளபதி விஜய் அவர்கள் எப்போ சிஎம் ஆவார் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு சுச்சுவேஷனில் தளபதி விஜய் அவர்கள் 108 தொகுதியில் வெற்றி பெற்றுட்டாரு அப்படிங்கிற செய்தி வந்தவுடனே ஜீவா அவர்கள் கண்கள் கலங்கி பூரிப்புடன் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் ஜீவா அவருக்கு இரவு காத்திருந்தது. அவருடைய தந்தையான ஆர்பி சௌத்ரி அவர்கள் விபத்தில் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் அவருக்கு காத்துட்டு இருந்தது. ஆர்பி சௌத்ரி நம்முடைய தமிழகத்தில் 1980ஆம் ஆண்டு சினிமா துறையில் காலடி வச்சார். காலடி வச்சதுலேருந்து 70க்கும் மேற்பட்ட படங்களை தயாரிச்சிருக்கிறாரு. 3 ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி வரைக்கும் எல்லா படங்களையும் அவர் தயாரிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட வெற்றிகரமான நபர் தளபதி விஜய் அவர்களுடைய தீவிர ரசிகர் அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். இதை நிறைய தடவை ஜீவா அவர்கள் தளபதி விஜய் அவர்களிடம் சொல்லியிருக்கிறாராம். என்னதான் எங்களுடைய அப்பா வயசில் ரொம்பவே பெரியவராக இருந்தாலும் மூத்தவராக இருந்தாலும் அண்ணா அவர் உங்களுடைய ஃபேன், உங்களுடைய ஒவ்வொரு படமுமே வீட்டிலே ஒரு ஹோம் தியேட்டர் இருக்குது, அதில் நாங்கள் பார்த்துருவோன்னு சொல்லியிருக்கிறாராம். இப்படி ஆர்பி சௌத்ரி அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்குள்ளேயும் நல்ல உறவு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஜீவாவும் தளபதி விஜய் அவர்களும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்கிறப்ப தளபதி விஜய் அவர்கள் முதல்ல ஆர்பி சௌத்ரி அவர்கள் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனே ஆளுநர் மாளிகையிலிருந்து ஆர்பி சௌத்ரி ஜீவாவுடைய வீட்டுக்கு தான் வந்தார். இப்படிலாம் இருக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட தகவல் தற்போது வெளியாகி கண்களை கலங்க வச்சிருக்கு. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பி சௌத்ரி அவர்கள் இறப்பதற்கு முன் தளபதி விஜய் அவர்களிடம் சொன்ன கடைசி வார்த்தை அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி ரீசன்ட் கன்வர்சேஷனில் ஆர்பி சௌத்ரி அவர்கள் விஜய்கிட்ட கேட்டுக்கிட்டது, என்னுடைய மகனை ஜீவாவை மட்டும் கொஞ்சம் திருத்துங்க, வயசு ஆகிட்டே இருக்குது, ஆனால் அவன்கிட்ட அந்த விளையாட்டுத்தனம் அப்படியே இருக்குது, ஒரு பக்குவம் வர மாட்டேங்குது, அவனுக்குள்ள நிறைய திறமை இருக்குது, அவ்வளோ திறமை இருந்து விளையாட்டுத்தனமாக இருக்கிறான், கொஞ்சம் சொல்லுங்கள் தளபதி விஜய், நீங்கள் சொல்லி அவனுடைய திறமையை அவன் இந்த சினிமா துறையில் காட்டுறதுக்கு கொஞ்சம் வழிகாட்டுங்கன்னு சொன்னதுக்கு தளபதி விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னா, கண்டிப்பாக பண்ணுறேங்கப்பா, கண்டிப்பாக பாருங்கள், ஜீவா அவர்கள் அடுத்து ஒரு மாஸ் கம்பேக் கோலிவுட்டில் கொடுப்பாருன்னு கடைசியாக இவங்க பேசுகிற இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் இன்றைக்கி சமூகத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. நேயர்களே, ஆர்பி சௌத்ரி அவர்கள் தன்னுடைய மகன் மேலே இவ்வளவு பாசம் வச்சுருக்காரு. தளபதி விஜய் அவர்கள் ஆளுநர் மாளிகையிலிருந்து நேராக அடுத்து உடனடி ஆர்பி சௌத்ரியுடைய மரணத்தை பார்க்க தான் வந்திருக்காரு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். என்னதான் தளபதி விஜய் அவர்கள் இவ்வளோ உயரத்தை தொட்டிருந்தாலும் தன்னுடைய நண்பனுடைய அப்பா இறந்த செய்தி கேட்ட உடனே அந்த வீட்டுக்கு வந்த இந்த விஷயத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.